என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 26வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு மனிதரால் கூடாததற்காக. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க் 10வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 31வது வசனம் முடிய. மனிதரால் கூடாததற்காக. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். மார்க் 10வது அதிகாரம் 27வது வசனம். மனிதரால் கூடாத காரியம் தேவனால் தான் கூடும் என்றால், அந்த காரியத்திற்காக தேவனிடம் ஜெபித்து தானே அதை சாதிக்க வேண்டும். அப்பேற்பட்ட பல பிரச்சனைகள், நோய்கள் நம் முன்னே இருக்கின்றன. இது முடியாது, இது நடக்காது என்று நாம் அவற்றை புறக்கணித்து விடுகிறோம். நம்மால் முடியவே முடியாது என்று நினைக்கும் நல்ல காரியங்களுக்காக, அநேகருக்கு நன்மை விளைவிக்கும் காரியங்களுக்காக ஜெபித்து பாருங்கள். அவருக்கு அது லேசான காரியம். தேவனுடைய வல்லமை நம்முடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் பார்த்து இறங்கி வரும். காரியம் நலமாய் முடியும். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக போனபோது, ஓரோனியனான சன்பல்லாத் மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று இலக்காரமாய் பேசினான். அம்மோனியனான தொபியா, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்று எள்ளி நகையாடினான். தேவனுடைய கிருபையும் தயவும் நெகேமியாவை தாங்கியது. வெற்றிகரமாக கட்டி முடித்தார். அவர் முதலிலிருந்தே தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். மன்னனிடம் அனுமதி கேட்கும்போது ஜெபித்தார். நெகேமியா 2:4. எதிரிகள் எள்ளி நகையாடிய போதும் ஜெபித்தார். நெகேமியா 4:4. இப்படி ஜெபத்தோடு அரிய பெரிய காரியத்தை சாதித்தார். சிறையில் இருந்த பேதுருவை விடுவிப்பது என்பது லேசான காரியமா? மார்க்குவின் தாயான மரியாளின் வீட்டில் அநேகர் கூடி ஜெபித்தனர். தேவன் அற்புதத்தை நடத்தினார். இன்றும் நாம் முடியாது என்று கருதும் பல காரியங்கள் உண்டு. அது தேவனுக்கு மகிமை தரக்கூடியது என்றால் தேவன் வாய்க்க செய்வார். நம் நாட்டில் நல்லாட்சி நடைபெற வேண்டுமானால் தேவனால் தான் முடியும். முக்கியமாக அநேக தீர்க்க முடியாத நோய்களை சுகமாக்க தேவனால் மட்டுமே முடியும். பல வருஷங்களாக மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களின் வாழ்க்கையை மாற்ற தேவனால் தான் கூடும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நிச்சயமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், உபவாச ஜெபம் என்று அவரிடம் மன்றாட வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால்
தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஜெபம். தேவாதி தேவனே, நீர் சர்வ வல்லவர். அதனால் எங்கள் நாட்டில் நல்லாட்சியை உருவாக்கி அருளும். வேளாண்மை பெருக நல்ல மழையை தாரும். ஆமேன்.